தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். சாராய மோகத்தினால் அன்னைக்கு 100 பேர் விஷ சாராயத்தில் இறந்தாங்க. அது திராவிட மாடல் என்று, திராவிட மாடல் இதுதான் திராவிட நாடு என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள். நான் சுற்றி வளைச்சி பேச வரல. திமுக டிவிக்கு இவங்க 2 பேரும் வந்தேறியவர்கள். தமிழ்நாட்டில் அந்நியர்கள், நம்ம தமிழர் அல்ல இவங்க. ஆனால் சினிமா போதையும் கவர்ச்சி போதையும் மது போதையும் அடிமையாக கிடக்கிறாங்க தமிழர்கள். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அவன் ஒருத்தர் சினிமா கவர்ச்சியில் தளபதிங்கிற இன்னும் திருந்தலை. இவங்க 2 பேரும் நம்ம ஊருக்காரங்களே கிடையாது. வெளி மாநிலத்திலிருந்து இங்கே அண்டி பிழைக்க வந்தவங்க. இவங்களை நம்புறீங்கடா. சொந்த மண்ணிலே தமிழன் 15 வருஷமாக மக்களோட கூட்டணி வச்சு கொண்டு ஒழுக்கமான அரசியலை கொடுத்துட்ருக்கிற தமிழ் தேசியவாதியை நம்ப மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ண முடியும்? கரூரில் போய் கூட்ட நெரிசலில் இவ்வளோ பேர் உயிர் இருந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அது என்ன பண்ண முடியும்? அதற்கு சொல்லும் பார்க்கலாம். இந்த சினிமாக்காரன்களையும் இந்த திராவிடர்களையும் நம்பிதானே நீங்கள் வாக்களிக்கிறீங்க. அவங்க மீது மோகம் கொண்டு தானே நீங்கள் இவ்வளவு உயிர் காவு போகுது. நம்ம தமிழர்கள் என்ன நடக்குது இங்கே சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக இப்படி பண்ணுறீங்க? எதற்காக இப்படி பண்ணுறீங்க? ஒன்றும் புரியல. ஏன் இப்படி இருக்கிறீங்க? அவன் கோடியாக சம்பாரிச்சு லைஃப்பில் செட்டில்டு. நாம் அந்த போனோமா ஓரமாக நின்று பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டும். கூட்ட நெரிசலில் போய் நாம் ஏன் சிக்கி தவிச்சு மாட்டிக்கிட்டு நம்ம உயிரை நம்ம பணைய வச்சு விட வேணும்? அவனால் யார் அவன்? நமக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க முதல்ல. அறவயிறு காவயிறு ஜான் வயிறு வளர்த்தி கொண்டு நாம் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அவனுக்கு வறுமைனா என்னன்னு தெரியாது, திராவிடருக்கும் தெரியாது, இந்த டிவிக்கு கூத்தாடிக்கும் தெரியாது. ஏன் தமிழர்கள் நாம் இப்படி உயிரை விட வேண்டும்? என்ன கிடைக்குது அதனால்? ஏதோ ஒன்று கிடைக்க போகுதா? என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. காலகாலமாக இதே தான் நடந்துட்டுருக்கு. விஷ சாராயம் குடித்து சாவுறாங்க, இல்லை சாராயம் குடித்து பாருங்கள். சாராயம் என்ற பெயரால் திராவிடர்கள் விற்கிறாங்க. அதை நாம் குடித்து எத்தனை விதவை உண்டாக்குறாங்க. கனிமொழி என்ன சொன்னாங்க? 2021 எலெக்ஷனில் முதல் கையெழுத்து சாராயத்தை ஒழிக்கப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னாங்க. அந்த அம்மா இப்போ எங்கே போனாங்கன்னே தெரியல. 200 பக்கத்தில் பொய்யா வாக்குறுதி கொடுக்கறது, அதை நம்பி வாக்களிக்கிறது. கடைசியில் என் பிள்ளைய கற்பழிச்சிட்டான், என் இடத்த ஆக்கிரமிக்கிற பண்ணுறான், என் பையனுக்கு வேலை வாய்ப்பில்லை, என் பையன் காவல் நிலையத்து போனவன் திரும்பி வரலன்னு அலம்பு வேண்டியது, புலம்பு வேண்டியது. என்னையா மானங்கட்ட தமிழர்கள் நீங்கள்? ஏண்டா மைண்டில் ஏதோ ஒன்று இருக்கா இல்லையாடா? உங்களுக்கு கடவுள் படைச்சிருக்கானா இல்லையா? சொல்லு பார்க்கலாம். இந்த நாடு தமிழ்நாடு அழிகிற காரணமே சினிமா கவர்ச்சி மோகமும் இந்த திராவிடர்களுடைய கவர்ச்சி திட்டமும், பொய்யான திட்டமும். இதுதான் இவங்களை சொந்த மண்ணிலே 16 வருஷமாக கத்துற ஒரு மனுஷனை நம்ம பார்த்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறோம். எவனோ வேறு ஸ்டேட்டில் இருந்து இங்கே அண்டி பிழைக்க வந்தவனை நம்ம வாழ்க்கை கொடுத்து அவன் உலக பணக்காரனாக இருக்கிறான். எப்போடா திருந்துவீங்க நீங்களா? எப்போ திருந்துவீங்க? இன்னும் எத்தனை உயிர் இதே போயிட்டுருக்கு? எவ்வளோ உயிர் இதே மாதிரி போயிட்டுருப்பீங்க சொல்லும் பார்க்கலாம். எம்எல்ஏ எடுத்துக்கோ, மந்திரி எடுத்துக்கோ, எல்லாமே வெளியூர்காரன் தான். ஏண்டா இப்படி இருக்கிறீங்க? திருந்துங்களா. இல்லைன்னா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ஜனவரி வரைக்கும் அந்த ஆள் பிரச்சாரம் பண்ணுறான். அந்த சனியம் ஜனவரி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுறான். ஜனவரி வரைக்கும் எத்தனை உயிர் போக போகுது? இனிமேலுனாலும் சுதாரித்து வாழுங்கடா. தமிழன் என்ற ஒரு போக்கிலே, ஒரு உணர்வில் பேசுகிறேன்டா. இல்லைன்னா நாடு கேள்விக்குறியாகும்டா. தமிழர்கள் நிலைமை